அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னண்ணே, எதுக்காக எல்லாரும் இங்க வர சொல்லிருக்க? மரகதம், எல்லாம் இந்த அபிமன்யுவை பத்தி பேசதான். அவரை பத்தி பேச என்ன இருக்கு? என் நண்பன் எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்ச. இப்ப பாரு, உனக்கு எதிரியா வந்து நிக்கிறாரு. மரகதம், அபிமன்யுவை பத்தி உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா இப்ப அவனோட மகன் உங்க குடும்பம் தான் எனக்கு துரோகம் பண்ணுச்சு, அதனால நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு மல்லுக்கு வந்து நிக்கிறான். அப்பா, ஒரு நிமிஷம் ஆகாது. நீ எதுக்குடா எங்க வீட்டுக்கு வர, எங்க பிரச்சனையில தலையிடுறேன்னு அவங்க கிட்ட பேசலாம். கேட்கலையா? இதோ நம்ம சரத்து கிட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை ஈஸியா உள்ள தூக்கி போடலாம். எதுவுமே பண்ணாம நாங்க பேசாம இருக்கோம்னா உங்களுக்காக தான்ப்பா. அவனை எதுவும் பண்ணாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்காக. என்னப்பா பிரச்சனை? நாம எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவு கூட அவங்க நம்மள புரிஞ்சுக்கலாட்டி சொல்லுங்கப்பா. நான் சின்ன பிள்ளையா இருக்க மாத்திரம் அபிமன்யு அங்கிள் இங்க வந்தது, சித்தார்த் நம்ம வீட்லயே இருந்தது எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்கப்பா, இன்னைக்காவது சொல்லுங்க, நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். மீரா, அதுக்கு தாண்டா உங்க எல்லாத்தையும் இங்க வர வச்சிருக்கேன். சொல்றேன்டா. டேய் சரத்து, என்னடி ரொம்ப பெரிய கதையா இருக்குமோ? ஏண்டி கேக்குற? தூக்கம் வருதுடா. மாடு மாடு, அதுதான் வயிறு முட்டை சோத்த திங்காதன்னு சொல்றது. மணி 7 கூட ஆகல, அதுக்குள்ள என்னடி தூக்கம்? ஏய், அதுக்காக காலேஜ் போயிட்டு வந்தானே சாப்பிட வேண்டாமா? உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு சித்தார்த் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான், அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க. தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்ல? அப்பா எங்க அவனை பத்தி சொல்ல போறாங்க? அவனோட அப்பாவை பத்தி தான் சொல்ல போறாங்க. சரிதான், நீ கொஞ்சம் விவரம் தாண்டி. ஓய் சிந்தாமணி, இங்க பாரு, திரும்பவும் ஆரம்பிக்காத. நீ மட்டும் கரெக்டான டைத்துக்கு வந்திருந்த அந்த சித்தார்த் இப்படி நடந்திருக்கவே மாட்டான். எல்லாம் ஒன்னாலடா, ஓ மேல தப்பு. ஓய் நான் என்னடி பண்ணேன்? நானும் அவனை ரோட்ல பிராக்கு பார்த்துட்டு நிக்க சொன்னேன். என்ன, நான் பிராக்கு பார்த்தேனா? பின்ன நானா? எருமை, நீ வரலன்னு தான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். ஏண்டி, நானா குழந்தையா இல்ல ரோட்ல தவுண்டு வந்துட்டு இருக்கேனா? நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு? டேய் சரத்து, அட்டிச்சேனா? காரு பஸ் போற ரோடு ஓரமா நிக்கட்டல, இதுல நீ என்ன திட்டுடி? சரத், என்னாச்சு? ஐயோ, போ சமாளி. குடும்பமே உட்கார்ந்துருக்கு, இதுல என் கூட சண்டை போட மட்டும் ரெடியா இரு. பொடி. சரத், அப்பா. என்னடா? அது ஒண்ணு இல்லப்பா, நீங்க சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு பேசாம இரு. சரி ஓகே, தூங்கிட்டா எழுப்பி விடு. திருந்த மாட்டேடி, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. என்னோட பாலிய நண்பன்டா அபிமன்யு. என்னோட அப்பாவும் அபிமன்யு அப்பாவும் பக்கத்து பக்கத்து வீடு, ரொம்ப க்ளோஸ். நாங்க சின்ன பிள்ளையில இருந்து நானும் வைரம் அபிமன்யு எல்லாம் ஒண்ணுமா தான் இருப்போம். ஸ்கூல் படிச்சது, காலேஜ் படிச்சது, எல்லாத்தையும் விட பிசினஸ் பண்ணது எல்லாமே ஒன்னாதான். ஆமாண்ணே, முத நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அபிமன்யும் நம்மளோட பார்ட்னரா இருந்தான். ஆமா வைரம். ரத்னாப்பா, அப்பனா சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா? அதான் என் பாலிய நண்பன் சொல்லிட்டேனே. ஓஹோ, சரிப்பா. அப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் கல்யாணம். ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிஞ்சது எனக்கு தான். அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு அபிமன்யுக்கு, அதுக்கடுத்த 1 வருஷத்திலே வைரத்துக்கு. எல்லாம் இப்படி ஒண்ணுமா ஒரே குடும்பமா. நீ நண்பன் அப்படிங்கிற உணர்வு எல்லாம் கிடையாது. அதையும் தாண்டி நமக்குள்ள ஒருத்தனா எல்லாமுமா அவனும் இருந்தான். அப்ப இந்த வீடு எல்லாம் கட்டலடா, நம்ம சொந்த வீடுதான், ஆனா சின்ன வீடு. அது பக்கத்துலயும் அபிமன்யு வீடு. எல்லாம் ஒண்ணுமா சமைச்சு சாப்பிட, எங்கேயாவது ஊருக்கு போனா ஒண்ணு போல போக, அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்டா. யாரு கண்ணு பட்டுச்சோ, மனுஷங்க தான் முக்கியம் நினைச்ச இடத்துல அபிமன்யு நம்ம பிசினஸ் நல்ல டெவலப் ஆக ஆக பணம் முக்கியம் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமாண்ணே, நம்ம ஒரு ரேட் சொல்லுவோம், நான் அவன் கஸ்டமர்கிட்ட பேசும்போது அவன் ஒரு ரேட் சொல்லுவான். இதெல்லாம் தப்புன்னு சொன்னா நம்ம ப்ராடக்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, சுத்தமா இருக்கு, அதனால எக்ஸ்ட்ரா ரேட் வைக்கிறது தப்பே இல்லேன்பா. ஆமா வைரம். அப்ப சின்ன சின்ன பேச்சுவார்த்தை, இப்படி பண்ணாதன்னு சொல்ல, அவன் இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்ல, அப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டு இருந்தது. அப்புறம் அபிமன்யு என்ன நினைச்சானோ, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணுமனமா பிசினஸ் பண்றதுக்கு தனித்தனியா வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு சொன்னான். என்னப்பா சொல்றீங்க? பிசினஸ் தனியாவா? ஆமாண்டா, அதான் சொன்னேனே, பணம் அதிகமா வர வர இன்னும் அதிகமா பாக்கணும்னு அவனுக்கு ஆசை வந்துருச்சு. ஆமாண்ணே, அவன் தனியா பிசினஸ் பண்றேன்னு சொன்னப்போ ஆமாலும் அதுக்கு தடையா இருக்கல. உன் இஷ்டம் போல எல்லாம் பண்ணுடான்னு சொல்லி உங்களோட பிசினஸ் சார் எவ்வளவோ அது அவனோட பங்க தனியா பிரிச்சு கொடுத்துட்டோம். ஆமா, அடுத்து நான் சொல்லவா? உங்களுக்கு எதிராவே உங்களை மாதிரியே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கரெக்டா? கரெக்ட் ஜீவா, அவன் எல்லாம் பண்ண ஒரே பிசினஸ் தானே. அவன் அதை ஸ்டார்ட் பண்ணது தப்பு இல்ல, ஆனா நம்மளோட கிளைண்டையும் அவன் சேர்த்து பிடிச்சது தப்பு. ஜீவா, அப்ப கூட நாங்க ஒண்ணும் சொல்லல. நீயா உங்க கிட்ட திருட்டுத்தனமா பேசி ஏன் கிளைண்ட் அப்படி இடமாற்றம் செய்யற? எங்க கிட்ட சொன்னா நாங்களே உன்னோட கம்பெனி பேர் சொல்லி உங்ககிட்ட பிசினஸ் வச்சுக்கோன்னு சொல்லிடுவோமேன்னு தான் சொன்னோம். அப்பா, நல்லவனா இருக்கலாம், ரொம்ப நல்லவனா இருந்தா இப்படி கடைசியில கஷ்டம் தான்ப்பா படணும். டேய் வீரா, அப்படி இல்லடா, நண்பன்டா. அவனுக்கு செய்யாம அவனுக்கு பிடிச்ச செய்யாம என்ன இருக்கு? சரிதான். சரிப்பா, சொல்லுங்க, அவரோட பிசினஸ் நல்லா போச்சா? ரொம்ப நல்லாவே போச்சு, நல்ல லாபம்.
பிசினஸ மேலும் மேலும் டெவலப் பண்ணான். ஆனா அவனுக்கு பணம் வர வர செய்யற தொழில்ல சுத்தம் இல்லாம போச்சு. ஆமாடா, நம்ம கிளைண்ட்லாம் அவங்க கிட்ட போய் பொருள் தர இல்லைன்னு நம்ம கிட்ட திரும்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரிதான், பிரச்சனைக்கு வேற காரணமே தேவையில்லையே. உடனே அபிமன்யு அங்கிள் என்ன நினைச்சிருப்பாங்க? நீ தாண்டா என் ஆட்கள் எல்லாம் இழுத்துட்டேன்னு நினைச்சிருப்பாங்க. கரெக்டா? சரியா சொன்ன சக்தி, அதைத்தான் அவன் சொன்னான். டேய், ஆனா அப்போ முதல்ல நம்ம பிசினஸ்லாம் நார்மல் தான். முதலுக்கு மோசம் இல்லாம நார்மலா ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்தது. ஏன்னா நானும் அண்ணனும் லாபத்துக்கு ஆசைப்படல. நம்மளோட ப்ராடக்ட்னா சுத்தமா இருக்கணும், தரமா இருக்கணும். அதை மட்டும் தாண்டா யோசிச்சோம். புரியுது மாமா. அவங்க கிட்ட அந்த தரம் இல்லைன்னு சொன்னதும் கிளைண்ட் எல்லாம் நம்ம பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா? அதுவே அபிமன்யுக்கு கோபம். ஆமா ஆமா, நாங்க தான் ஏதோ பண்ணி ஆளுகள் எல்லாம் இங்க இழுத்துட்டோம்னு நினைச்சிட்டான். ஆனா என்னதான் கோபம் தாபம் எவ்வளவுதான் இருந்தாலும் சித்தார்த்தோட அம்மா புவனா எங்க கிட்ட நல்லா தான் பேசுவா. எப்பவும் சித்தார்த்த கூட்டிட்டு நம்ம வீட்டுல தான் வந்து கிடப்பா. சித்தார்த்த ரொம்ப சமத்து பையன். நம்ம சொல்றத கேட்பான். நமக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவான். அது மாதிரி அப்போ அவன் அவ்வளவு அழகா இருப்பான். பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஆமாக்கா, அவன் பிறந்தப்பலாம் சரத்த நான் மாசமா இருந்தேன். இந்நேரம் அவனை தான் புடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்போம். ஆமா சாலா. ஏய் சரத்து, அப்பனா சித்தார்த் உன்னை விட மூத்த வேண்டா? ஓ, அப்பனா இனி அவனை அண்ணன் கூப்பிடவா? ஐயா, நீ எப்படி நான் கூப்பிடு, நான் சொன்னேன். சிந்து மூத்தவனா ரொம்ப பெரியவன்லாம் இல்ல. சரத்தோட ஒரு வயசுக்கு மூத்தவனா இருப்பான். ஆமா ஆமா, சரத்த மாசமா இருக்கும்போது சித்தார்த் கை குழந்தைய தவுண்டிட்டு தானே இருந்தான். ஆமாக்கா. சரி சரி அப்பா, அடுத்து என்ன ஆச்சு சொல்லுங்க. அப்பா சொல்லு சரத்து. இல்ல, சித்தார்த்தோட அம்மா எப்படி இறந்தாங்க? அண்ணே சொல்றேன்யா, அவனோட ப்ராடக்ட் தெளிவில்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பிசினஸ் குறைய ஆரம்பிச்சது. எவ்வளவு லாபம் பார்த்து எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணானோ ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு. ஏன்னா ப்ராடக்ட் ஃபுல்லா திரும்ப திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே நட்டம் ஆக ஆக அவனோட புத்தி குறுக்கு வழியில போக ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, அவனோட கம்பெனியை பத்தி கம்ப்ளைண்ட் வர வர அவனோட ப்ராடக்ட் பத்தி குறை சொல்லும் போது அவன் பொய்யா மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்படிப்பா? அதான்டா, அந்த டைம்ல இந்த கேபிள் டிவி, அதுக்கப்புறம் இந்த ரேடியோ இதெல்லாம் விளம்பரம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி விளம்பரம் பண்ணி அதுக்கப்புறம் பத்திரிகையில அவனோட கம்பெனி பேர் கொடுத்து இங்க வந்தா இவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நாங்க இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுவோம், அப்படி இப்படின்னு பொய்யான தகவல் நிறைய சொல்லி அது மூலமா வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எப்படிப்பா உங்க கூடயே இருந்துட்டு ஆனா உங்களுக்கு எதிரான புத்தி? அதான்டா, அதான் எங்களால நம்பவே முடியல. என்கிட்ட எவ்வளவோ சொன்னோம். ஆனா நாங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது அவன் எங்க கிட்ட கோபம் தான் பட்டான். நம்ம அவன் வளர்ச்சியை நாங்க தடுக்கிறோம்னு நினைச்சிட்டான். ஆமாண்ணே. அப்புறம் அவனோட கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஏமாந்துட்டோம், எல்லாமே பொய்ன்னு ஒரு நாள் தெரியும் போது. ஆமாண்டா, அவன் பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. கம்ப்ளைண்டா? யாருப்பா பண்ணது? நிறைய பேர் ஏமாந்துட்டாங்கடா. அதுல எல்லாரும் சேர்ந்து அபிமன்யு என்ன நினைச்சானா, எதை இப்படி செய்யாதன்னு நாங்க சொன்னனால இதுக்கெல்லாம் காரணம் நாங்க நினைச்சிட்டான். இதை விட என்ன கொடுமைனா, ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் வந்து வார்ன் பண்ணது, அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த தப்புக்கு கம்ப்ளைண்ட் வர வர அபிமன்யே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. சரத், இதனாலதான் புவனா இறந்தா. அம்மா. ஆமா சரத்து, நான் புருஷனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போகுதுன்னு பார்த்ததும் அப்படியே நெஞ்சு புடிச்சிட்டு சுருண்டவதான் 3 நாள் ஐசியூல ஹெவி ட்ரீட்மெண்ட்ல இருந்தா. அவளுக்கு ஏற்கனவே உடம்புல சின்ன சின்ன பால்ட் இருந்தனால ரத்த கொலை அடைப்பு அது இதுன்னு சொல்லி அவ்வளவுதான்டா, அதோட போயிட்டா. ஐஷோமா. ஆமாயா, ஆனா ஒரு வாரத்திலே அபிமன்யு அண்ணன் வெளியே வந்துட்டாரு. பொண்டாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு அவன் சித்தார்த்துக்கு அப்ப எத்தனை 5 வயசு இருக்குமா? இருக்கும் அண்ணி. அந்த பையனை எங்க கிட்ட பேச கூட விட மாட்டேன்ட்டாரு. உன் அம்மா இறந்ததுக்கு இவங்க தாண்டா காரணம்னு அப்ப இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பிள்ளைய ஒழுங்கா அவர் பார்க்கவும் இல்ல, நம்ம கையிலயும் கொடுக்கல. எங்க கிட்டயே பேசக்கூடாது, எங்க கிட்டயே வரக்கூடாதுன்னு அவன் அப்ப இருந்தே தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவனும் அம்மா இல்லாம அந்த பிள்ளையோட ஏக்கம் இன்னும் அது மனசுல அப்படியேவும். சித்தார்த்த முகத்தை பார்க்க கூட முடியல. அம்மா இல்லாம, சாப்பாடு சரியா இல்லாம, அவங்க அப்பாவும் ஒழுங்கா பாத்துக்காம. பாவண்டா, அந்த பையன் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டான். என்ன பண்ண அண்ணி? அப்படி இருந்தா அபிமன்யு திருந்தனானா? திரும்பவும் விட்டதை பிடிக்கிறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன்னு திரும்பவும் தப்புக்கு மேல தப்பு பண்ணி கடைசியில ஏகப்பட்ட லாஸ். அவனோட கம்பெனி, சொந்தமா வாங்கின வீடு எல்லாமே ஒண்ணு இல்லாம போச்சு. புவனா இறந்த 6 மாசத்துல எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம ஆக்கி அவன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து கடைசியில போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டே போயிடுச்சு. இந்த 6 மாசமா என்னத்த சொன்னானோ, சித்தார்த் நம்ம வீட்டு பக்கமும் வரல, அவளை பார்த்தாலும் பேச மாட்டான். கடைசியில அவங்க அப்பானும் ஜெயிலுக்கு போயிட்டான். வீடு வாசல் எதுவும் இல்லாம போச்சு. சித்தார்த்த எங்கெங்கயோ எவ்வளவோ தேடி பார்த்தோம், எங்க போனானே தெரியல. ஆமாண்ணே, அவங்க அப்பங்காரு நம்ம கூட சேரக்கூடாது, நாம தான் எதிரி, நாம தான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம், நம்மளாலதான் அவன் தொழிலே பாழா போச்சுன்னு என்கிட்ட சொல்லியே பாழாக்கிட்டான். அப்பா, ஆனா போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவுமே நாங்க பண்ணல சரத்து. அவனை அப்பப்போ வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்தோம், இதெல்லாம் தப்புடா, இப்படி செய்யாதேன்னு. அவனை இப்போ வரைக்கும் நான் ஒரு நண்பனா தான் பாக்குறேன். நீ ஒவ்வொரு டைமும் கஷ்டப்பட்டப்போ, புவனா இறந்தப்போ, கம்பெனி எல்லாம் வித்துட்டு ஒண்ணு இல்லாம இருந்தப்போ
அப்பவும் என் நண்பனா டேய் வந்துடுறா எங்க கூட இருடான்னு என்கிட்ட சொல்லாத நாள் இல்ல. சரத்தானா அவன் மனசுல நல்லா பதிஞ்சு போச்சு. நான் தனியா பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா வந்தோம், அதை பிடிக்காம தான் நாங்க எல்லாம் இந்த வேலையை பார்த்துட்டோம்னு அவன் நினைச்சிட்டான். மாத்த முடியலடா, அவன் நினைப்ப மாத்த முடியல. அவன் தான் இப்படின்னா அவன் மகனையும் பாரு பாரு இப்ப வரைக்கும் அவன் எப்படி இருக்கான்னு பாரு. மாமா, அபிமன்யு அங்கிள் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்பனா சித்தார்த்? ரொம்ப நாளா தேனோயா, அவன் கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் வைரம் அண்ணே, போதும்டா, இனி பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. அவன் நம்மள புரிஞ்சுக்கல, நாம என்ன பண்ண முடியும்? இனி என்ன சொல்லி என்ன ஆக போகுது? வைரப்பா என்ன சொல்ல வந்தாங்க? கொஞ்ச நாள் கழிச்சுன்னு ஆரம்பிச்சாங்க. அப்பா சித்தார்த்த பார்த்தாங்களா? என்னாச்சு? வைரப்பா ஏன் சொல்ல விடாம தடுக்கிறாங்க? சரி, ஓகே, கேட்கலாம். ரத்தனப்பா. சரத்து, இல்லப்பா, அபிமன்யு அங்கிள் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க அடுத்து சித்தார்த்த பார்க்கவே இல்லையா? கொஞ்ச நாளா பாக்கலையா? ஆனா அப்புறம் ஒன்னு சொல்ற மாதிரி இல்லையா? என்னப்பா, என்னாச்சு? இல்லையா, பிளாட்பாரத்துல யாரும் இல்லாம அழுக்கு சட்டையோட சாப்பிடாம கொள்ளாம உட்கார்ந்து இருந்தான். அப்பா என்ன சொல்றீங்க? ஆமையா, அவனை எவ்வளவோ பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு பார்த்தோம். ஆனா அவன் எங்களை பார்த்ததும் ஒரு வார்த்தை பேசல. அவன் எங்களை பார்த்த பார்வை, எங்க மேல உள்ள கோபம் அவன் கண்ணுல பார்த்தோம். அவன் கிட்ட பேசி புரிய வைக்கவும் முடியல. அவன் எங்க கிட்ட பேசுற நிலைமையிலயும் இல்ல. ஆமாண்டா, ஒரு தடவை சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்கு அதை கூட தூக்கி தூர எரிஞ்சான். அப்ப அவனுக்கு ஒரு 7 வயசு இருக்கும். இந்த வயசுல இப்படி ஒரு கோபமானு எங்களாலேயே நம்ப முடியல. ஆமா சரத்து, அந்த கோபம் தான் அவனை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. அப்பா எல்லாம் சரி, சித்தார்த் நல்லா படிச்சிருக்கான், தனியா சொந்தமா பிசினஸே வச்சிருக்கான். எப்படிப்பா, எப்படி அதெல்லாம்? அது அவன் திறமைடா, அவனோட திறமை. அதை விட வைராக்கியம் வந்துட்டான். மாமா, ஒண்ணு நல்லா புரியுது. நல்ல நண்பன், நல்ல உறவு, மனைவி, குழந்தை இதெல்லாம் விட பணம் தான் முக்கியம்னு அபிமன்யு அங்கிள் நினைச்சதுக்கு அவங்களுக்கு நல்ல தண்டனை கிடைச்சிருக்கு. உண்மைதான் ஜீவா, நான் சித்தார்த்துக்கு ஏன் தண்டனை கிடைக்கணும்? எல்லாம் அவங்க அப்பே பார்த்த வேலை. பாலிய நண்பன் நாங்க பெருமையா பேசிக்கிறோம். இன்னும் அவனை பார்த்தா கோபம் வர மாட்டேங்கு. ஏன்னா சின்ன பிள்ளையில அவன் கூட இருந்தது பழகுனது ஏன் நண்பன்டான்னு சொல்லதான் தோணுது. ஆனா அவன் எங்க மேல. அண்ணே அண்ணே, எல்லாம் பணம் அண்ணே. இந்த காலத்துல பணம்னா போனமே வாய் திறக்கும்னு சொல்றாங்க, சும்மாவா? இந்த பணம் யாரனே விட்டு வச்சது? பணம் பண்ற வேலையை யாராலையும் பண்ண முடியாது. பணத்துக்கு அவ்வளவு வேலையுனே. உண்மைதான் மரகதம், அதனால அவன் குடும்பமே போச்சு. டேய் சித்தார்த், சின்ன பிள்ளையில ஃப்ரெண்டா பழகுனியேன்னு உன் மேல எனக்கு கோபம் வரலடா. ஆனா அப்பா இப்ப சொன்னதெல்லாம் கேட்டு இத்தனை வருஷம் ஆச்சு. இன்னொரு ரோட்ல அப்பா எங்களை உட்கார வச்சதுல என் பிள்ளைங்கன்னு பார்த்து எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. ஆனா நீ பசியோட கஷ்டமா இருக்குடா. ஆனா சித்தார்த் இந்த அளவுக்கு படிச்சதுக்கு, பிசினஸ்க்கு இவ்வளவு பெரிய ஆளா வர்றதுக்கு காரணம் யாரு? எதுவுமே இல்லாம அனாதியா பிளாட்பாரத்துல இருந்த பையனுக்கு படிப்பு எப்படி கிடைச்சது? அப்பா இன்னும் வேற எதையாவது மறைக்கிறாங்களா? இல்ல, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனை பார்த்தோம் பிளாட்பாரத்துல அழுக்கு சட்டையோட பசியோட அனாதையா உட்கார்ந்து இருந்தான். அழுக்கு சட்டையோட பிளாட்பாரத்துல, அழுக்கு சட்டையோட பிளாட்பாரம். நான் ஐயோ, ஏதோ ஒண்ணு நான் மறக்கிறேன். என்னது? அப்பா இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ஏதோ ஞாபகம் வருது. சித்தார்த் நான் அவன்கிட்ட பேசினேன், ஏதோ சொன்னதா சொன்னான். சின்ன பிள்ளையில நான் என்ன பேசினேன்? நான் சித்தார்த்த பார்த்தேனா ஞாபகம் இல்லையே. ஆனா சிந்து அப்பா. என்னம்மா, தூக்கம் வந்துருச்சா? போ, தூக்கம் வந்தா போய் படுத்துக்கோ. அப்பா, அவளுக்கு எந்நேரம் தூக்கம் தான் வரும். அவளுக்கு என்ன வேலை? ஆனாலும் சரத்து, சித்தார்த் கதையை கேட்டதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? ஆமாண்டா, சொல்லுவாங்கல்ல பெத்தவங்க செஞ்ச தப்பு பிள்ளைகளையும் பாதிக்கும்னு. அதை இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மைதான்டா, நாமெல்லாம் கரெக்டா இருக்கணும். இல்லனா எதுவுமே தெரியாது, நம்ம குழந்தைங்க தான் பாதிக்கும். கரெக்டா சொன்ன சக்தி. சரியா சரத்து, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அபிமன்யு பார்வையில நாங்க கெட்டவங்களாவே ஆயிட்டோம். நான் கொஞ்ச நேரம் பொறுமையா உட்காந்து யோசிச்சா அவனுக்கு எல்லாம் புரியும். ஆனா இந்த புரியுற ஸ்டேஜ்ல இல்ல. இப்போ வரைக்கும் நாம தான் தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஒரு நாள் அவனுக்கு புரியுற நேரம் வரும். சரத்து, அவனுக்கா புரியும் போது புரியட்டும். அது வரைக்கும் விடுங்கடா. ஆனா கண்டிப்பா அவனால எந்த பிரச்சனையும் வராது. வீரா, ஆனா நீ சொன்ன அவனாலதான்ப்பா இத்தனை லட்சம் ரூபாய் லாஸ்ன்னு. ஆனா அதே லாஸ நமக்கு லாபமா திரும்ப கிடைச்சிருச்சு. நம்ம எந்த தப்பும் பண்ணலடா, நமக்கு நல்லதுதான் நடக்கும். அவனுக்கு ஒரு நாள் மனசு மாறும். என்ன, பாலிய நண்பனுக்கு பக்குவம் இல்லாம போச்சு. ஒரு நாள் அவனுக்கும் தெரியும், அப்ப பாத்துக்கலாம். அது வரைக்கும் நீங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையாவே இருங்க. சித்தார்த் வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கும் நாம தான் காரணம் நினைச்சிட்டு நம்ம மேல கோபத்துல இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறும். புரியுறதுக்குன்னு ஒரு காலம் வரும்டா. சரிங்கப்பா. இல்ல, அப்பப்ப இப்படி பண்றானே, நம்ம தங்கச்சி கிட்ட வம்பு பண்றானே அப்படின்னு ரொம்ப கோபம் இருந்தது. ஆனா இப்ப அவன் மேல கோபம் இல்ல.
என்னதான் அப்பா அம்மா 2 பேரும் இல்லைனாலும் இந்த அளவுக்கு ஒரு வைராக்கியத்துல முன்னேறி வந்திருக்கான்ல, ஒரு நாள் புரிஞ்சுக்குவான்ப்பா, பாப்போம். சரிங்கடா. சரி சரி போங்க. மதியம் என்ன பண்றா? அப்பா அவளுக்கு எங்க போன மாசம் ஃபுல்லா பசிக்குதுன்னு சொன்னா, இந்த மாசம் ஃபுல்லா எந்நேரமும் படுத்ததும் தூக்கம் வருதுங்கிறா. இந்நேரம் தூங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். வீரா அது அப்படிதான். பிறந்த குழந்தைங்க ஒவ்வொரு மாசமா ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒவ்வொன்னா செய்வாங்க, ஒவ்வொன்னா மறந்துடுவாங்க. அந்த மாதிரி மாசமா இருக்கிற அம்மாமார்களுக்கும் இதேதான். ஒரு மாசம் நல்லா பசிக்கும், ஒரு மாசம் நல்லா தூக்கம் வரும், இன்னொரு மாசம் பசிக்கவும் செய்யாது, தூக்கமும் வராது. இப்படியேதான் 10 மாசத்தையும் கடக்கணும். ஆமா சாலாமா, அதான் நீ தூங்கு, ரூமை விட்டு வெளியே வராதன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரிடா சரிடா, சரி போ போய் பாரு. ஆமா சரி சரி எல்லாரும் போங்க, டைம் ஆகுது, போய் தூங்குங்க, காலையில பார்க்கலாம். சரிண்ணே. இந்த மனுஷன் என்ன பண்றாரோ, நான் போய் அவரை பாக்குறேன். போ மரகதம். என்ன உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. இங்க இல்ல, ரூம்ல. அந்த கனி என்னடி சொல்ற? என்ன 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 பேசணும்? அது ஒண்ணு இல்ல சக்தி, யாருமே இல்ல, தங்குறதுக்கு வீடு இல்ல, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல. நான் அதெல்லாம் மீறி சித்தார்த் இந்த அளவுக்கு வந்திருக்கானா? எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்டுமா? இல்ல, இப்ப உன்னை அந்த மாதிரி விட்டா நீ என்னடா பண்ணுவ? அந்த கனி உனக்கு ஏன் இந்த கொலவெறி? சொல்லுடா, நீ என்ன பண்ணுவ? யாருமே இல்லனா நீயும் என் பக்கத்துல இருக்க மாட்டியா? ம்ஹும். அப்பாடா நிம்மதி. என்னடா? அது ஒண்ணு இல்ல அந்த கனி, ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல அப்படின்னு ரொம்ப ஜாலியா சந்தோஷமா ஊர் ஊரா உலகமா நான் சுத்தி சுத்தி என்ஜாய் பண்ணுவேன். ஓஹோ, நான் இல்லாட்டி அப்புறம் நீ என்ஜாய் பண்ணுவ? நீ இல்ல யாருமே இல்லாம என்ன பண்ணுவேன்னு கேட்ட, அதான் ஜாலியா அப்படியே ஊரை சுத்திக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு. அப்புறம் ஒரு பொண்ணை பாப்ப, லவ் பண்ணுவ, கல்யாணம் பண்ணுவ, அப்புறம் குடும்பஸ்தான் ஆயிடுவ, அப்புறம் லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணுவ, அப்படித்தானே? அப்படியும் இருக்கலாம், இருக்காமலையும் போலாம். என்னதான் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடைக்கணும்ல. ஏய் சும்மாமா காமெடி. காமெடி? நீ காமெடி பண்ற? அப்பனா நான் இல்லாட்டி உனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்ல சுபா. டேய் நீ அப்படிதானே சொல்ற? நான் என்ன சந்தோஷப்படுவ, இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவ, லைஃப என்ஜாய் பண்ணுவ. ஆனா நான் இருக்கிறது உனக்கு இடைஞ்சல். இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லையே. இனி சொல்லுவடா, இனி சொல்லுவ. நானும் உன்னை நம்பி உனக்காக. எனக்காக? ஏய் காட்டறமே, நீ பாட்டிக்கோ. இல்ல எனக்காக என்னமோ பண்ணேன்னு சொன்ன. ஒண்ணும் பண்ணலடா, ஒண்ணுமே பண்ணல, எல்லாத்தையுமே மறந்துரு. நீ யாரோ நான் யாரோ. இங்க பாரு, பேச்சு மாற மாட்டியே. ஓஹோ, நான் யாரோன்னு சொல்லிட்டா நீ அதோட என்ன விட்டுட்டு போயிடுவ. உன்னையெல்லாம் கட்டிக்கிட்டு. சுபா ஒரு நிமிஷம், அழுகிறியா இல்ல சிரிக்கிறியா? அழுகிறேன்டா, கண்ணீர் இனிமேல் தான் வரும். ஓகே அழு. டேய் அட போடி, உன்கிட்ட கத்துக்கலாம். என்ன? ஊர்ல உள்ள எல்லா பொண்ணுங்களும் புருஷன்கிட்ட எப்படி சண்டை போடுறதுன்னு. நல்லா சண்டை போறேனா? என்ன மறைக்கிற? அப்பனா நான் நல்லா சண்டை போடலன்னு சொல்றியா? அடி பாவி, என்ன ஒரு ஃபீல் ஸ்டோரி இங்க சொல்லிருக்காங்க. அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்காம இவ என்ன பண்றா? சக்தி, இதுக்கு மேல தாங்காது, தப்பிச்சு ஓடிடு. டேய் காட்டறமே, போய் தூங்குடியா ஆந்தக்கனி. நீடா? என்னம்மா? இல்ல நீ. இதோ வாரேன். ஓகே இன்னொரு கண்டென்ட் இருக்கு, வா ரூம்ல சண்டை போடலாம். பிச்சு போடுவேன். சரத்து என்னடா சொல்ற? ஆமா தீரு. டேய் இப்போ புரியுதுடா. இந்த சித்தார்த் இவ்வளவு திமுறா இருக்கானா? யார் துணையும் இல்லாம, யாரோட ஹெல்ப்பும் இல்லாம இந்த அளவுக்கு அவனா வந்திருக்கான் பாத்தியா? அதான் காரணம். ஏய் அது எப்படிடா? அது எப்படி? என்னால நம்ப முடியல. சித்தார்த் நல்லா படிச்சிருக்கான், ஒரு பிசினஸ் சொந்தமா வச்சு முன்னேறி வந்திருக்கலாம். நான் யாருமே இல்லாத ஒரு சின்ன பையனுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணாம எப்படி இந்த அளவுக்கு வந்திருக்க முடியும்? ஆமாண்டா, சித்தார்த்துக்கு அந்த டைம்ல ஒரு 7 வயசு இருக்குன்னு சொல்ற. அந்த டைம்ல அவனா படிச்சு இந்த அளவுக்கு. சரத், கரெக்ட் சரத். கண்டிப்பா யாரோ சித்தார்த்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதனால மட்டும்தான் அவன் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியும். ஆமாண்டா, ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னு ஒருவேளை சித்தார்த்துக்கு தெரியாம இருந்திருக்கலாம், இல்ல தெரிஞ்சும் அவங்கள கண்டுக்காம இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா சித்தார்த் பேசிக்கா நல்லவன் தான். ஆனா அவன் நானா வந்தேன்னு சொல்லும் போது ஏதோ ஒண்ணு இடிக்குதுடா. சரிதான் சரத்,
விடு விடு, போக போக எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஆமாண்டா. டேய் சரி அதை விடு, நீ எப்படி இருக்க? நான் சூப்பர்டா. அண்ணி உங்க அன்னைக்கு என்ன, அவங்க நல்லா இருக்காங்க. ஏப்பா சாமி, இன்னும் இந்த இங்கதானா? எப்போடா அப்படி இருக்க? ஏன்டா? இந்நேரம் வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருந்தா. டேய் ஒரு ஃப்ரெண்ட்லியா பேச கூட முடியாதுடா. நீ எப்போடா? டேய் யாரா சொன்னா ஃப்ரெண்ட்லியா பேச முடியாதுன்னு? அதெல்லாம் பேசலாமே. ஓஹோ. டேய் உன்னை கொல்ல போறேன். சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். சரத்து, ஏய் திரு அதை விடு, நான் ஊருக்கு ஒரு நாள் வரலான்னு இருக்கேன். எப்போ வர சொல்லு. நீ ஊருக்கு வரியா? நீ எதுக்குடா வர? என்னடா வந்தா கழுத்து பிடிச்சி தள்ளிடுவ போல. அதெல்லாம் இல்லடா. நீ இப்பதான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்க. உனக்கு என்னடா ஊட்டியில வேலை? அது ஒரு முக்கியமான வேலை இருக்குடா. முக்கியமான வேலையா? என்னடா வேலை? நான் டிசிபி ஆகிறதுக்கு முன்னேமோ என்கிட்ட ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்டா? அது ஒருத்தவங்கள காணுமா, தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொன்னாரு. அப்பதான் நம்ம இந்த பொசிஷன்ல இல்லையே, அதனால வெயிட் பண்றா. ஃபியூச்சர்ல எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துறேன்னு அவனுக்கு வாக்கு கொடுத்தேன். அதான்டா அந்த வாக்கு அந்த வார்த்தை, இதுக்காக ஊட்டிக்கு வரலாம்னு நினைச்சிருக்கேன். அது எவன்டா உன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி நீ அவனுக்கு வாக்கு கொடுத்து? எவன்டா அவன்? ஓய் திரு. சரத், பிச்சு போடுவேன். பழசு அப்படியே நினைச்சு பாரு. ஏய் யார் சொன்னா? யாரா சொன்னா மனசுல உள்ளதை தூக்கி எரிஞ்சிட்டேன்னு? டேய் ஃபர்ஸ்ட் லவ்டா, அது எப்போ என் மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இருக்கும். ஏய் சரத்து, எனக்கு ஒரு ஆசைடா. என்ன? இல்ல, எனக்கு லெட்டர் எழுதின பொண்ணு எப்படி இருப்பா, அழகா இருப்பாளா, இல்ல அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் இல்ல. ஆனா அவ நல்லா இருக்கணும், நல்லா வாழ்ந்துட்டு இருக்கணும்டா. அதை மட்டும் எனக்கு பார்க்கணும்னு ஆசை. ஏய் பொடுவா, கல்யாணம் ஆயிடுச்சுடா. ஏய் பார்க்கணும்னா அவளை அப்படியே கூட்டிட்டு வந்து. டேய் ஆஹா, நினைச்சு பாத்துட்டியா? டேய் அது ஏதோ அன்னைக்கு சும்மா சொன்னேன். நீ அதை வச்சுக்கிட்டு சும்மா சொன்னியோ தெரிஞ்சு சொன்னியோ தெரியாம சொன்னியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன நம்பி ஒரு விஷயத்த சொல்லிட்ட, நான் அதை உனக்கு கரெக்டா செய்ய வேண்டாம். அப்பா சாமி, நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஏண்டா? டேய் நான் அதெல்லாம் மறந்துட்டேன். இனி பழச பத்தி எல்லாம் பேச வேண்டாம். அதுவும் இங்க ஊட்டியிலே இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணோன்னு வாசுகிக்கு தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வேற இருக்குடா. இதுல நீ வேற பேசாம இரு. டேய் உனக்கு என்ன, அன்னைக்கு தெரியக்கூடாது அவ்வளவுதானே? ஏ சரத், நான் பாத்துக்கிறேன். சரத் வேணாண்டா. பாரு, இப்ப நான் உடனே எல்லாம் கிளம்பி வர மாட்டேன். வேணியோட கேஸ் பெண்டிங்ல இருக்கு, அது அப்படியே கொஞ்சம் இழுத்துக்கிட்டே போகுது. கேஸ் முடியட்டும். இல்ல ரொம்ப பெண்டிங்ல போகுது, இழுவையா இருக்குன்னா அப்ப நான் கிளம்பி வரேன். நான் கண்டிப்பா 1 மந்த் 2 மந்த்ல முடியவே முடியாதுடா. அதுக்கப்புறம் வருவேன், ஆனா எப்போ வேணாலும் வருவேன். சரத் வேண்டாம் சரத். இன்னும் 2-3 மாசம் கழிச்சுனா வாசுகிக்கு 7-8 மாசம் ஆயிடும். ஐயோ திரு. சரத்து, அந்த விஷயத்த நீ அதோட விடு. இத பத்தி பேசிட்டு நீ வாட்டுக்கு இங்க ஊருக்கு வராத. நான் இன்னொரு 5 மாசம் தான், அடுத்து அங்க வந்துருவேன். வாடா, யார் வேண்டாம்னா? சரத்து, இங்க பாரு திரு, தெரிஞ்சோ தெரியாமையோ வாட்ஸ்அப் செய்பவள்ங்கிற ஒரு கேரக்டர் உனக்குள்ள வந்துட்டாங்க. அவங்கதான் இனி எல்லாம் நீ நினைக்கவும் செஞ்சுட்ட. திடீர்னு அந்த விஷயம் இல்லைங்கும் போது, டேய் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குடா. கல்யாணத்தன்னைக்கு நீ பட்ட கஷ்டம், கல்யாணத்தோட 1 மாச கேப்ல நீங்க ஊர்லயே இல்லாம தனியா போய் நீ கஷ்டப்பட்டது, அதெல்லாம் காதலோட வலிடா. திரு. சரத் என்னடா? ஏய் பேசாம இருடா. நான் எல்லாத்தையும் மறந்துருந்தேன், நீ எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு. இதுக்குதான் சொல்றேன் திரு, இந்த வலி இப்போ மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் இருக்கும். எனக்கு காதலின் வலி ரொம்ப கொடுமையானது. நான் அந்த பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க நான் சொல்றேன். உன் மனசுல நினைக்கிறது என்ன? அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஏன்னா கடைசி டைம் உன்கிட்ட சரியா பேசாம போயிட்டாங்க, அதானே? சரத், ஏதோ ஒரு மூலையில உன் மனசுல அந்த வலி இருக்கும். இந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா வாழ போற. இன்னும் நீ அண்ணிய நீங்க நாங்கன்னு கூப்பிட உன் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டியா இல்லையாங்கிற டவுட்டே எனக்கு இருக்கு. இங்க பாரு திரு, என்கிட்ட நீ கேட்ட விஷயம், என் வாசம் செய்பவள் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியணும். அதை நீ கண்டுபிடிச்சு கொடுன்னு. வருவேண்டா. நீ ஊட்டில இருந்து நம்ம ஊருக்கு வரமுல்ல, ஒரு நாள் கண்டிப்பா ஊட்டிக்கு வருவேன். வாசம் செய்பவள் யாருங்கிற தகவலோட. ஏய் சரத்து, காலை கட் பண்ண. இங்க பாரு, நீ ஏன் இரு, நான் இதெல்லாம் பேசிட்டேன்னு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. டேய் தாடி வளர்த்து தேவதாசா மாறிடாதடா. அட்டி வாங்காத என்கிட்ட. ஓகே சரி வைக்கட்டா? டேய் நான் வாட்டுக்கு தெளிவா இருந்தேன், என்ன போட்டு குழப்பி. மனசுல வாசம் செய்பவள் இல்லாட்டி ஏன்டா குழம்புற? தெளிவா இருக்க வேண்டியதானே? திரு. சரி ஓகேடா பை. ஆனா நீங்க எப்போ வந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு வா. அப்பாடா, பார்க்கணும்னு ஆசை இருக்கோ? ஏய் ஓகே ஆனா இப்போதைக்கு என்னால கண்டிப்பா முடியாது. ஒரு 2-3 மாசத்துக்குள்ள நான் வாரேன். சரிடா, வரும்போது கால் பண்ண. கால் பண்ணிட்டே வாரேன்பா. வைக்கவா? பை. அதுவா, என்னமா லவ் பண்ணிட்டு இப்ப அப்படியே மழுப்புறான். திரு, இதனால நீயும் கஷ்டப்பட மாட்ட, அண்ணியும் கஷ்டப்பட மாட்டாங்க. கண்டிப்பா நான் வாசம் செய்பவளை கண்டுபிடிச்சு சொன்னேனா அந்த நிமிஷம் நீ சந்தோஷம் தான் படுவ. அடுத்து உன் வாழ்க்கைய அண்ணி கூட சந்தோஷமா வாழ்வ.
கண்டிப்பா இது நடக்கும் தீரு. சீக்கிரத்துல வரேன், வாசம் செய்பவள் யாருன்னு கண்டுபிடிக்க. ஹே சேட்டை பண்ணக்கூடாது, இங்க வா இங்க வா. ஆ, யாரு? இந்தா உனக்கு இருக்கு. ம், ஆ உனக்கும் தான், இந்தா. ஆஹா, வேணி. சரத், நான் நாட்டுக்கு இருந்தேன். மனச பேசி குழப்பிட்ட. லவ் எல்லாம் இருந்தது உண்மைதான் சரத். ஆனா வாசுகி என்னைக்கு என் வாழ்க்கையில வந்தாங்களோ அன்னைக்கே அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டேன். உண்மைதான், எனக்கும் ஆசைதான். அவங்க கையெழுத்த மட்டுமே பார்த்த எனக்கு அவங்களோட குரல் அது கேட்கணும்னு ரொம்ப ஆசைதான். இருந்தாலும் வேண்டாம், அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும். அந்த லைஃபை நான் பாழாக்க கூடாது. இது மாதிரி என்ன நம்பி வந்தவா வாசுகி. அவ்வளவு கஷ்டத்திலயும் வாசுகி இப்ப சந்தோஷமா இருக்காங்கன்னா நான் கொடுத்த நம்பிக்கை, நான் பக்கத்துல இருக்கிற தைரியம், அது என்னைக்கு அவங்களுக்கு துளி அளவு கூட குறைய விட மாட்டேன். என் மனைவி வாசுகி, அவங்கள எப்பவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சரி, ஓகே சரத், நீ வா, நீ என்ன சொல்றேன்னு பாப்போம். அப்படியே நீ வாசம் செய்பவளை கண்டுபிடிச்சு நீ என்கிட்ட சொன்னேனா அவங்கள தூரம் இருந்து அவங்க நல்லா இருக்காங்களா அதை மட்டும் நான் பாத்துக்கிறேன். மிச்சப்படி என் வாழ்க்கை என் வாசுகி கூட தான். சரி, ஓகே, வாசுகி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரூமுக்கு போலாம். ஏ வேணி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய் இந்தா இது உனக்கு. ஹே நீ சாப்பிட்டால பேசாம இருக்கணும். அவளையும் சாப்பிட விடு. ஹே இந்தா சண்டை போடக்கூடாது. சரிதான், மனுஷங்க கிட்ட பேசுறதை விட ஏனி அதிகமா பேசுறது வாயில்லா ஜீவன்க கிட்டதான். இது கூட நல்லா இருக்கே. கீழே போய் பார்க்கலாம். ஹே மஞ்சி, நீ ரொம்ப சேட்டை பண்ற. நீயும் சாப்பிட மாட்டேங்கிற, அவளையும் சாப்பிட விட மாட்டேங்க. இந்த பக்கம் வா வா, இங்க வா. மஞ்சி என்கிட்ட வா. குட் குட், இங்கே நில்லு. கருப்பி சாப்பிடட்டும், ஓகேவா? பச்சி, நீ என்ன என் பக்கத்துல வர? நான் மஞ்சியை தானே கூப்பிட்டேன். உனக்கு என்ன வேணும்? இன்னும் சாப்பாடு வேணுமா? இந்தா வா. சாப்பிடு சாப்பிடு. சரிதான். என்ன வேணி, இங்க என்ன நடக்குது? அது ஒண்ணு இல்ல சரத், சாப்பாடு. சாப்பாடா? யார கேட்டு இவங்களுக்கு எல்லாம் போட்டுட்டு இருக்க? அது அம்மாட்ட கேட்டு. அம்மாட்ட கேட்டு எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வந்துட்ட? இல்லங்க, டெய்லி இதுக்கெல்லாம் நான் சாப்பாடு வைப்பேன், அதே பழக்கத்துக்கு. சரிதான், காலையில இருந்து வாசல் கூட்டி கோலம் போடுறீங்கன்னு பார்த்தேன். அதுக்கு அடுத்து இந்த வேலையா? இவ்வளவு நாள் நான் பார்க்கலையே. எத்தனை நாளா இந்த வேலை நடக்குது? அது என்ன அது? எத்தனை நாளா நடக்குது? பச்சி ஒரு நிமிஷம், கீழே இருக்கிறத எல்லாம் சாப்பிடுங்க. என்னடா இது, ஒரு மனுஷன் நான் கூப்பிடுறேன், என்ன கண்டுக்காம அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கா. சரிதான். சாரிங்க. சாரியா? எதுக்கு சாரி? இல்ல, நான் இங்க வந்ததுல இருந்தேவும் டெய்லி இவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்கேன். அம்மா கிட்ட மட்டும் தாங்க சொன்னேன். உங்ககிட்ட சொல்லாதது தப்புதான், சாரிங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? என்ன சொல்றீங்க? ஃப்ரெண்டா? என்ன வேணி ஃப்ரெண்டான்னு கேக்குற? அப்பனா இவ்வளவு நாளா நீ என்ன ஃப்ரெண்டாவே நினைக்கல. இல்ல, அது சரிதான். என்ன ஒரு மனுஷனாவது நினைச்சியா இல்ல அதுவும் இல்லையா? அப்படிலாம் இல்லங்க. இங்க பாரு, இந்த நீங்க நாங்கன்னு கூப்பிடுறத விடு. என்ன நீ இன்னும் அடுத்தவனாவே நினைக்கிறியா? இந்த குடும்பத்துல ஒருத்தனா நீ என்ன நினைக்கவே இல்ல. நினைக்கல இல்ல? அப்படிலாம் இல்ல. சும்மா நீ ஃப்ரெண்ட்லியா பழகட்டுங்கிறதுக்காக தான் நீ சாருன்னு கூப்பிட மொத்தல நீங்க நாங்கன்னு சொல்லும் போது பேர் சொல்லி கூப்பிடு, சும்மா நீ நான் கூப்பிடுன்னு எல்லாம் சொன்னேன். இவ்வளவு சொல்லியும் என்ன ஒரு ஃப்ரெண்டாவே நீ ஏத்துக்கல. மனுஷனாவே ஏத்துக்கல. ஐயோ, அப்படிலாம் இல்லங்க. சாரி இல்ல. சரி, யார கேட்டு இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுற அப்படின்னு நான் கேட்டதும் நீ என்ன சொல்லிருக்கணும்? என்ன சொல்லிருக்கணும்? என்கிட்டயே கேளு. இல்ல, எனக்கு தெரியல. தெரியலையா? சரி, சொல்லி கொடுக்குறேன். ஓவா? இல்ல, சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். சரிதான். யார கேட்டு இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுற அப்படின்னு நான் கேட்டா நீ என்ன தெரியுமா சொல்லணும்? யார கேட்டுடா போடணும், இதெல்லாம் ஏன் இஷ்டம்டா அப்படின்னு சொல்லணும். ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. ஏங்க, தெய்வ குத்தம் ஆயிடுமா? தெய்வ குத்தம் இல்லங்க, தப்புங்க. அது என்னங்க தப்பு? அது வந்து சரத். வாவ், என்னங்க கோழி கூவுது? அது கோழி இல்லங்க, சேவல். ஆமால. என்ன? ஓ, பக்கத்துல வந்து தோல்ல கையெல்லாம் போட்டுருக்கேன்னு நினைக்கீங்களா? அது ஒண்ணு இல்லங்க, சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு. சப்போர்ட்டுக்கா? நான் உங்களை ஃப்ரெண்டா நினைக்கிறேன், நீங்க எப்படி?
அது பாத்தீங்களா பாத்தீங்களா ஃப்ரெண்டா நினைக்கல. நானும் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். அப்படியா? ம் இல்லையே, நம்ப முடியலையே. ஃப்ரெண்டு நினைச்சு தானே தோல்ல கை போட்டிருக்கீங்க. நானும் ஃப்ரெண்டு நினைச்சுதான் அமைதியா இருக்கேன். ஓகே ஓகே வேணி, என்ன ஃப்ரெண்டா நினைக்கிறேன்னு சொல்லிட்ட. இனி இந்த வீட்ல நார்மலா இரு. இதுக்காக சாப்பாடு போற, யாரு கேட்டு போட்ட அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகி பயந்த மாதிரி. அதெல்லாம் வேண்டாம். அப்படி வந்து யார் கேட்டாலும் எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன்னு சொல்லு. ஓகேவா? சரி. அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமே. சரி. ஐயா, இதுக்கு நீங்க சிரிக்காமலே இருந்துக்கலாம். சரத்து, இப்ப நீ டக்குன்னு திரும்பி பார்க்கணும். வேணி சிரிச்சுக்கிட்டு இருந்தானா நீ பேசுனதெல்லாம் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதுவும் இல்லாம நம்மள ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டானோ அர்த்தம். டக்குன்னு பாரு, டக்குன்னு பாரு. அது அழகா இருக்கு. எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு. அப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மீன் தொட்டில உள்ள மீன் கிட்ட பேசும்போதும் இப்போ இதோ காக்கா கிளி கோழி இவங்க கிட்ட பேசும்போதும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அதை விட அதுகளை மஞ்சி பச்சின்னு பேர் சொல்லி கூப்பிட்ட பாத்தியா, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர்மா, அழகா பேர் வச்சிருக்க. எல்லாம் வெயிட் பண்றாங்க, போய் சாப்பாடு கொடுங்க. நான் வரட்டா? போயிட்டு வாங்க. போயிட்டு வா சரத்து. என்ன? ஒண்ணு இல்லையே. சிந்தாமணி, இதோ வந்துட்டேன்டி. சரத்து, உன்னோட தங்கச்சி கூப்பிடவே இல்ல. கூப்பிடலையா? கூப்பிட்ட மாதிரியே இருந்தது. சரி ஓகே, எதுக்கு நான் போய் என்னன்னு கேக்குறேன். அப்பா சாமி, இனி எங்க நின்னா சரிப்பட்டு வராதுடா.